கொள்கையை தான் என்ன பண்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. சமாதானம் கிடையாது. இந்துத்துவ கொள்கையை தான் என்ன பண்றாங்க, புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாற்றி எழுதியிருப்பாங்க. அப்போ தேசத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த இப்படிப்பட்ட ஆட்சிகள் நமக்கு இருக்கும்போது, இப்படிப்பட்ட மத ரீதியான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், சுவிசேஷத்தை சொல்றோம், இயேசுநாதரை பற்றி சொல்றோம். ஆனால் எங்கேயா போய் சண்டை போடுறோமா, கை நீட்டுறோமா, அடிக்கிறோமா? ஹல்லேலூயா. வாயினால சொல்றோம், நீ வாயினால சொல்லிக்கோ, ஏன் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வாயினால சொல்றது கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களையும் போய் என்ன பண்றாங்க, தாக்குறது தான் அவங்களுடைய வேலை. ஹல்லேலூயா. ஆமாம். அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய கொள்கை தான் உயர்ந்தது. இந்த நாடு வந்து இந்து நாடு, இது இந்துக்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்து நாடு யாருக்கு தெரியுமா சொந்தம், இந்த பைபிளுக்கு தான் சொந்தம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இந்துன்னு ஒரு வார்த்தை அவங்க புராணத்தில் கிடையவே கிடையாது. ஆனா இந்துன்னு ஒரு வார்த்தை உண்டுமானால் அது நம்ம பைபிளில் மட்டும்தான் காணப்படுகிறது. இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரைக்கும் என்று சொல்லி வார்த்தை நம்ம எங்க தான் இருக்குது, இந்த பைபிள்ல தான் இருக்குது. இப்ப இந்த பைபிள் யாருக்கு, இந்தியா தேசம் யாருக்கு சொந்தம், இந்த தேசம் யாருக்கு சொந்தம், ஆண்டவருக்கு தான் சொந்தம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பூமி மத நிறைவும் யாருக்குரியது, கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இது யாரும் உரிமை பாராட்ட முடியாது, இது தேவனுடைய சொத்து. இது ஹல்லேலூயா. ஆமென். இது தேவனுடைய சொத்து. ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டும் இல்ல, அவங்க கூட இந்த ஆர்எஸ்எஸ் கூட இருக்கிறவங்க தான் இந்த விஸ்வ இந்து பரிஷத்து, பஜ்ரங்க தள். நிறைய இடத்துல கலவரத்துக்கு காரணமே இவங்க சபையில் இடிக்கிறாங்க, போய் கொடியை நாட்டுறாங்க, நாங்கள் தான் பெரிய ஆட்கள். ஆனால் இதெல்லாம் வேதத்திலுள்ள தீர்க்க தரிசனம். இதெல்லாம் நடக்கும் என்று வேதத்திலுள்ள தீர்க்க தரிசனம். வாசிக்கலாமா, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 74 சங்கீதத்துக்கு வாங்கல. 74 4 வசனம். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாய் நாட்டுகிறார்கள். நிறைய அந்த ஆர்எஸ்எஸ் காரங்க கொடியை கொண்டு போய் எங்க நாட்டிருக்காங்க தெரியுமா? இஸ்லாமுடைய பள்ளிகளுக்கு மேல நாட்டியிருக்காங்க, ஆலயத்தில் கொண்டு போய் நாட்டி இருக்கிறாங்க. ஆமென். இது எங்களுடைய ஊரு, எங்களுடைய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் நாட்டுறாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் அதுல 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். நீங்கள் இடல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். எத்தனை பேர் சொன்னது புரிஞ்சிச்சு? இந்த வசனம் எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? இஸ்லாமியர்கள் நிறைய தீவிரவாதிகள் கொலை பண்றாங்க. என்ன பண்றாங்க? அவங்க சொல்றாங்க ஜிஹாத். ஜிஹாத் என்னது? ஜிஹாத் என்னது? பரிசுத்த யுத்தம். இந்த பரிசுத்த யுத்தத்துக்கு பின்னாடி என்ன தெரியுமா? அல்லாஹ்வை வணங்காத எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? அல்லாஹ்வுக்கு எதிரி. அவங்களை நம்ம என்ன பண்ணணும்? அழிக்கணும். இதுதான் அவங்களுடைய கொள்கை. அப்போ இந்துத்துவம் என்ன பண்றாங்க? இந்து இல்லாதவங்க மற்றவெல்லாம் யாரு? விரோதி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு, யாருக்கு? இந்த தெய்வத்துக்கு, அவங்க தெய்வத்துக்கு, நம்ம தெய்வத்துக்கு இல்ல, அவங்க தெய்வத்துக்கு என்ன பண்றாங்களா? தொண்டு செய்கிறார்கள். அப்படின்னு அவங்க தெய்வத்துக்கு பெரிய ஊழியம் பண்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு. அப்படி அவங்க அப்படி செய்யும் காலம் வரும். வந்துச்சா வரலையா? அந்த காலம் வந்துச்சா வரலையா? தங்களுடைய தெய்வத்துக்கு தொண்டு செய்யும் காலம் வந்துச்சா வரலையா? அதுதான் மத ரீதியான பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆமென். இஸ்லாம் தீவிரவாதிகள், இந்துத்துவ ஆட்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள்,